ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு சின்ன விலாக் தாங்க, வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த பூவை அப்படியே நேராக இந்த பக்கமாக திருப்பி காமிங்களேன். அழகாக, எவ்வளோ அழகாக பாருங்கள். மூக்குத்தி அவரை, பச்சை கலர் மூக்குத்தி அவரையினுடைய அழகான பூக்கள். இந்த நேரம் வந்தோன்னா மட்டும்தான் நிறைய பூத்திருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூத்திருக்காங்க பார்த்தீங்களா. சூப்பராக பெருசு பெருசாக பூத்திருப்பாங்க. ஆனால் காயை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காய் அறுவடை பண்ண போகிறோம். 4 காய் தான் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அந்த 4 காயை அறுவடை பண்ண போகிறோம். பூக்கள் பெருசு பெருசாக அழகழகாக இருக்கும், ஆனால் காய் என்னவோ சின்னதாக தாங்க இருக்கும். நாளைக்கு நம்ம அவியல் வைக்க போகிறோம். அதுக்கு காலையில் பட்டை அவரை பறிச்சிட்டேன், அப்புறம் புடலங்காய் பறித்து வச்சுருக்கேன், கத்திரிக்காய் வழுதுனங்காய் பறித்து வச்சுருக்கேன், வேறு என்ன பறிச்சிருக்கேன், லாங் பீன்ஸ் பறித்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வீட்டு காய்கறி எல்லாத்தையும் போட்டு, எனக்குள்ளே ஒன்று இருந்தது இந்த சைடு, எல்லா காய்கறியும் போட்டு நாளைக்கு அவியல். சரி, இந்த ஒரே ஒரு வெண்டைக்காய் கிடக்குது, பறிச்சிருங்க. ஓகே, வேறு வெண்டைக்காய் இருக்கா? இந்த இருங்க, இந்த ஒன்று இருக்குது, போதும். மற்றதெல்லாம் சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஓகே, காட்டுங்க. 3 வெண்டைக்காய் பறிச்சாச்சு. அடுத்து ஓடியாங்க, வாங்க. அடுத்து நம்ம பறிக்க போகிறது வெண்டைக்காய் பறித்து சாப்பிட்டாச்சு. உங்களுக்குள்ளே இந்த இருக்குது பாருங்கள், குண்டு எவ்வளோ தண்டிக்கு. கத்திரிக்காயெலாம் ரொம்ப வருது. பாருங்க. கத்திரி மேலே பார்த்து இல்லைங்க. சரி, வேறு எங்கே இருக்குது சொல்லுங்கள். இந்த வெள்ளை கத்திரிக்காய் தான் பயங்கரமாக காய்க்குது. வாங்க அங்கே கொண்டு வச்சிடலாமா? பாருங்க, பெருசாக இருக்குல்ல. இன்னும் கத்திரிக்காய் 3 பையில் வச்சுருக்காங்க ஏற்கனவே. அறுவடை பண்ணணுன்னே வரலைங்க, பார்த்தா இவ்வளோ கத்திரிக்காய் கிடக்குது. ஏறுங்க, வெள்ளை கத்திரிக்காய், பச்சை உருண்டை கத்திரிக்காய் இன்னுமே இருக்குது. வெண்டைக்காய் ஒரு 4 பறித்தோம், 5 பறித்தோன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டோம். வாங்க, இன்னுமே கத்திரிக்காய் கிடக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கத்திரிக்காய் பழுத்துடுச்சே. விட்டுருவா இப்படியே. சரி, ரொம்ப பொம்பளை பழுத்து போட்டா இல்லை, பழுத்துட்டு எப்படியும் பறிச்சா தூர தானே போடணும். அதனால் அப்படியே விட்டுடலாம். இந்த ஒரு காய் விட்டுருக்கேன் பாருங்க, வழுதுனாங்க. அது விதைக்கி விட்டுட்டேன். இதெல்லாம் வழுதுனாங்க. அது பச்சை கத்திரி விட்டுட்டேன். அது ஒரு வெள்ளையும் விட்டுருவோம். ரொம்ப குண்டாக ஒரு பச்சை கலர் பார்த்தனே, எங்கே பார்த்தனே மறந்துட்டேனே. அவரைக்காய் எங்கேயோ இருந்தது. பாருங்க, 2 அவரைக்காய் அங்கேருந்து பார்த்தா தெரிஞ்சுருந்தா இருக்கு. 1 2 போதும். ஓகே, வரைக்காய் பறிச்சாச்சு. சரி, அடுத்து சங்குப்பூ பறிச்சுக்கலாமா? அடுத்த செடியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த செடி பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. சங்குப்பூ டீ போடுறதுக்கு பறிச்சாச்சு. கத்திரிக்காயில் 1 2 3 4 5 ரகம் பறிச்சாச்சு. அப்படியே பார்ப்போமா, வேறு எதுவும் இருக்கான்னு பாருங்களேன். அவரைக்காய் எதுவும் கிடக்கான்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஒரு குட்டி அறுவடை பார்த்துருப்பீங்க. இப்போ அதை விட குட்டியாக ஒரு அறுவடை கத்திரிக்காய். அதுக்கப்புறமா கொஞ்சமாக விதை ஆயிடுச்சு பயிர். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் மூக்குத்தி அவரை. ஃபஸ்ட்டு மூக்குத்தி அவரை இப்போ தான் 4 5 எத்தனை வந்திருக்கு, 8 இருக்குது. அது போல் சங்குப்பூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இவ்வளோ தான் அறுவடை. அடுத்து நாளைக்கு எதுவும் கண்ணை தப்பி எதுவும் இருக்குதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கப்பா, எவ்வளவு பெருசு. கண்ணை தப்பி நிறைய விதையாயிடுது. பார்த்தீங்களா? கோழி அவரையெல்லாம் என்ன ஆகுதுன்னா இதாகிடுது. நிறைய மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளோ உதிர்ந்து போயிடுது. ஓகே, நாளைக்கு அவியல் இவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹாப்பி கார்டனிங். டேக் கேர், பை பை, see you.